ஹே காய்ஸ், ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்காவும் அண்ணனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினை மீட் பண்ணி டிவோர்ஸ் பண்ண வேணான்னு பேசலான்னு போகிறாங்க. போன இடத்துல அவங்களால அதை பற்றி பேச முடியல. அதனால அவனோட அக்கா எல்லாத்தையும் மெசேஜாக டைப் பண்ணி ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணி வச்சிருப்பா. அந்த விஷயம் நம்ம ஹீரோ கேள்விப்பட்டதும் ஹீரோயினோட மொபைல்லேருந்து அந்த மெசேஜை எப்படியாச்சும் டெலிட் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவான். அப்போதான் ஹீரோயின் நான் இனிமேல் என் லைஃப்பில் புது புது விஷயத்தை ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுவா. ஸோ இந்த எபிசோடில் அதோட கண்டினியூ பாட்டை பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அந்த ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறான். எங்க அந்த மெசேஜை பாத்துருவாளோங்கிற பயத்துல ஹீரோ அந்த போனை தட்டி விட்டுறான். ஹீரோயின் என்ன பண்றேன்னு கேட்டதும் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல, உன் போன் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி ஏதோ வளரிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்துல போய் உன்னை பார்த்தா எனக்கு ஏன் கான்பிடென்ட்டே வரமாட்டுது, நான் இனிமே நிறைய நியூ திங்ஸ் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்றா. ஹீரோக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த போன்ல உள்ள மெசேஜை வேற டெலிட் பண்ணுமேனு பயந்துட்டு நிக்கிறான். சோ அந்த போன்ல சார்ஜ் இல்லாம மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டா இருக்கேன்னு ரூமுக்கு போறா. ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறான். இவன் எதுக்கா இப்ப நம்ம பின்னாடியே வரான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. நம்ம ஹீரோ அப்படியே கண்டுக்காத மாதிரி நிக்கிறான். அப்ப ஹீரோயின் அவளோட ரூம் கிட்ட போனதும் நான் தூங்க போறேன், நீயும் போய் தூங்குன்னு சொல்லிட்டு போறா. டக்குன்னு ஹீரோ அவ கையை பிடிச்சி இழுத்து நீ தூங்கவா போறேன்னு சொல்லி கேட்டதும் இவன் இப்படி கேட்டதும் ஹீரோயின் கிட்ட அவன் ஃப்ளோட் பண்ணதான் ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு தூங்க மாட்டேன் பாக்கலாம்னு சொல்லிட்டு போறா. அப்ப நம்ம ஹீரோ ரூமுக்கு போலாமா வேணாமா, மெசேஜ் வேற டெலிட் பண்ணுமேன்னு யோசிச்சுட்டே நிக்கிறான். நம்ம ஹீரோயின் ரூம்குள்ள போனதும் நம்ம கிட்ட இவன் என்ன ட்ரை பண்றான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறா. நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா ரூம்குள்ள வந்து அவளோட போனை சுவிட்ச் ஆன் பண்ணி ஏதோ பாஸ்வேர்ட் போடுறான். ஒண்ணுமே ஒர்க் ஆகல. கடைசியா ஒரு பாஸ்வேர்டை யோசிக்கிறான். அப்போ இந்த பாஸ்வேர்டா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே அந்த பாஸ்வேர்டை போடுறான். கரெக்டா ஓப்பன் ஆகுது. ஸோ வேகமா அந்த போன்ல உள்ள மெசேஜ் டெலிட் பண்ணிட்டு குடுக்குடுன்னு ரூமை விட்டு வெளியில ஓடலான்னு பாக்குறான். டக்குன்னு ஹீரோயின் அவனை பாத்துறா. இங்க என்ன பண்றேன்னு கேட்டதும் எனக்கு தூக்கமே வரல, சோ அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் வைக்கப்பட்டு என்னாலதான் உனக்கு தூக்கம் வரலையா, சரிவா நம்ம உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. பட் நம்ம ஹீரோக்கா கூட பேச விருப்பமே இல்ல. நீ ரொம்ப டயர்டா இருப்பமா, நாளைக்கு உனக்கு நிறைய ஒர்க் இருக்குல்ல, நீ போய் தூங்கு, நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கிருந்து வேகமா ஓடிடுறான். நம்ம ஹீரோயின் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல எவ்வளவு கேர் காட்டுறான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, ஒரு வழியா மெசேஜ் டெலிட் பண்ணிட்டோம்டான்னு சொல்லிட்டு நிம்மதியா நிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த போன்ல போட்ட பாஸ்வேர்ட் பத்தி யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலி அந்த பாஸ்வேர்டு என்னன்னா ஹீரோயினுக்கு ஒரு பேபி ஃபார்ம் ஆயிருக்கும். ஹீரோ அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவான். டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணதுல அது அக்டோபர் மாசம் 31 பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஹீரோ அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவான். ஸோ ஹீரோயின் அவளோட போன்ல அதை தான் பாஸ்வேர்டா செட் பண்ணிருக்கா. ஆனா அந்த குழந்தை கலைஞ்சிருச்சு போல. பட் இவங்க அந்த குழந்தை வரப்போகுதுங்கிற சந்தோஷத்துல புதுசா ஒரு ரூம் எல்லாம் டெக்கர் பண்ணி மேல குட்டி குட்டி ஸ்டார்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பான். சோ இப்போ அந்த குட்டி ஸ்டாரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவங்களோட பேபி கலைஞ்சதை நினைச்சுதான் ஃபீல் பண்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா ரொம்பவே கோவமா இருக்காங்க. எதுக்காக கிம் கிட்ட சொல்லாம கொள்ளாம நீங்க ரெண்டு பேரும் ஹாங்க மீட் பண்ண போனீங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. அம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து நம்ம அவளை ஒழுங்கா கூட மீட் பண்ணல. அவகிட்ட டிவோர்ஸ் பண்ண வேணாம்னு சொல்றதுக்காக தான் நாங்க அங்க போனோம். ஆனா டிவோர்ஸ் பத்தின விஷயம் அவளுக்கு சுத்தமா தெரியாது. அவளை டிவோர்ஸ் பண்றதா கிம் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவ நம்மள சீக்கிரமே மீட் பண்றதா சொன்னாமான்னு சொல்றா. உடனே அவங்க அம்மாவும் கிம்க்கு பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்றது அவனோட விருப்பம், இதுல எதுக்கு நீ தலையிடுறங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அவ அதெல்லாம் கண்டுக்காம அவங்க அப்பாட்ட சந்தோஷமா அப்பா இங்க பாத்தீங்களா அவங்க அவளோட கான்டாக்ட் நம்பர்ல என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கா, இனிமே நமக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் அவகிட்டயே கேட்டுக்கலாம்ப்பான்னு சந்தோஷப்பட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப அவங்களோட ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து போட்டோஸ் இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சது போதும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோட அம்மா போய் அவங்க கிட்ட பேசுறாங்க. எங்க பையன் உங்க வீட்டுக்கு மருமகனா வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது, ஆனா உங்க பொண்ணு தான் அவன்கிட்ட ஏழை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா, அதனாலதான் என் பையனும் மனசு மாதிரி அவளை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான். நம்ம குழந்தைங்க எல்லாம் நல்ல ஒரு ஹாப்பியான மேரேஜ் லைஃப் வாழ வைக்க வேண்டியது நம்ம பொறுப்புன்னு சொல்றான். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்களோ இல்ல டிவோர்ஸ் பண்ணிட்டு போறாங்களோ, இதுல எதுக்கு என்ன தேவையில்லாம இழுக்கிறீங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க, நீங்க யாரு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்குன்னு கோவமா போறாங்க. நம்ம ஹீரோட அம்மாவுக்கு அந்த இடத்துல அப்செட் ஆயிருது. அததான் இப்ப நினைச்சு பார்த்துட்டு நீங்க டிவோர்ஸ் பண்றீங்களோ இல்ல சந்தோஷமா இருக்கீங்களோ, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்ன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. மார்னிங் நம்ம ஹீரோயின் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பான். டேவிட் தான் அவகிட்ட ஹேங் ஓவருக்காக ஆரஞ்சு ஜூஸ் குடின்னு சொல்லியிருப்பான். ஹீரோக்கு அது பிடிக்கல. அவன் சொன்னதால இவ எதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறான்னு சொல்லிட்டு நான் வேணா உனக்கு சுட சுட காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா, நீ அதை குடிக்கிறியான்னு கேக்குறான். ஹீரோயின் உடனே எழுந்து அவன் பக்கத்துல போறா. ஹீரோ அவ ஏதோ கிஸ் பண்ணதான் வராளோன்னு நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டு நிக்கிறான். பார்த்தா அவன் தோள்படியில ஏதோ தூசி இருக்கும், அதை தட்டி விட்டுட்டு இருப்பா. ஹீரோ சடனா நர்வஸ் ஆகி அவனோட ரூம்க்கே போயிருவான். உடனே கண்ணாடி முன்னாடி அவன்கிட்டயே பேசிக்கிறான். டேய் கிம், எதுக்கா அவ்வளவு பார்த்து உனக்கு ஹார்ட் இவ்வளவு படப்படன்னு அடிச்சுக்குது, ஒருவேளை லவ்வா இருக்குமா, சச்சா இருக்காது, அவன் மேல இருக்கிற பயமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கான். தென் ஹீரோயின் ஆஃபீஸ் போறதுக்காக அழகா ரெடியாகி வரா. கீழே நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கப்ப அவளை பார்த்ததும் அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் கிட்ட போய் இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கா, இது விண்டேஜ் கலெக்ஷன், இந்த உலகத்திலேயே இந்த ட்ரெஸ்ல 2 பீஸ் தான் இருக்கு, ஒன்னு என் கிட்ட இருக்கு, இன்னொன்னு ஹெர்மனோட ஒய்ஃப் கிட்ட இருக்கு, இது எனக்கு சூட் ஆகுதான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க
கேக்குறா. ஹீரோ அவ அழகுல மயங்கி அவளையே பார்த்துட்டு நிக்கிறான். இது உனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னது ஹீரோயின் அழகா சிரிக்கிறா. அப்படியே வெளியில வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறான். இன்னைக்கு என்ன அவ பார்க்க இவ்வளவு அழகா இருக்கா, என்னாச்சு நமக்கு, நம்ம ஏன் இப்படி பிஹேவ் பண்றோம்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் அவகிட்ட அங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டதும் வாமா போலான்னு சொல்லி கூப்பிட்டு போறான். இன்னைக்கு நீங்களும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னதும் அவனுக்கு ஒரே வெக்கமா போயிடுது. அவ அப்படி சொல்லிட்டாங்கிற சந்தோஷத்துல குதிச்சு குதிச்சு நடந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறமும் சொல்லிட்டு ஹம்மிங் பண்ணிக்கிட்டே சந்தோஷமா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவன் செக்ரட்டரி அவன்கிட்ட என்ன சார் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலயே, ஹம்மிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் என்னது நானா, ஆமா நீங்க தான், சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அங்க போனா நம்ம ஹீரோயின் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பா. அவ பார்க்க வேற ரொம்ப டென்ஷனா இருப்பாளா. இப்ப கண்டிப்பா கோவத்துல அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உட்டேறிவான்னு தான் நினைக்கிறேன்னு நம்பர்ஸ் எல்லாம் எண்ணிட்டு இருப்பான். பார்த்தா அவ அதுக்கு பதிலா சிரிச்சுக்கிட்டே இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு பேசிட்டு இருப்பா. அவ சிரிக்கிறத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு என்னாச்சு வர வர ஏன் இப்படிலாம் பண்றோம், டேய் கிம்மு அவ இன்னைக்கு ஒன்னு அழகா இருக்கான்னு சொல்லிட்டான்னு இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றியா, பட் அவ சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு சொல்லியிருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே சமாதானம் பண்ணிட்டு போறான். அப்படியே கட் பண்ணா ஒரு பெரிய மாலை தான் காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ போன் பேசிட்டு இருப்பான். தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினை பாக்குறான். அவன் அந்த எஸ்கலேட்டர்ல நின்னு கூட போகாம அதுக்கு கூட டைம் இல்லன்னு வேகமா ஏறி ஏறி போய்கிட்டு இருக்கா. அப்ப சடனா கீழே விழுற மாதிரி போயிடறா. ஹீரோ இங்க இருந்து கத்துறான், ஏய் பாத்து போ அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் ஹீரோயின் எவன்டா அதுன்னு சொல்லி திரும்பி திரும்பி பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான். அப்ப அங்க உள்ள கடைக்காரரு சார் இங்க என்ன பண்றீங்கிற மாதிரி கேட்டதும் நான் இங்க உட்காந்து ஷூஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த ஷூ தான் வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான். இப்ப வாங்கின ஷூஸை என்ன பண்றதுன்னு தெரியாம அவகிட்டயே கொண்டு போய் கொடுக்குறான். ஹீரோயின் அவன்கிட்ட என்ன புதுசா ஷூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் நான் இது 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், இந்த சைஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு, இதை நீ போட்டுக்கோ, நீ அடிக்கடி ஹீல்ஸ் போறதால உனக்கு கால் ரொம்ப வலிக்கும், நல்லா பேலன்ஸ் பண்ணி எப்பவுமே நடக்க முடியாது, சோ நான் இதை உனக்காக வாங்கிட்டு வந்தேன், எனக்காக போட்டுக்கோ ஏன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றான் நான் வச்சிருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இதை நீ டிஸ்கவுண்ட் கொடுத்து வேற வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்க, இதை நான் எப்படி போடுறதுன்னு கேட்கவும் இதை நான் டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்கினாலும் உன் மேல உள்ள பாஸ்தல வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்காக போட்டுக்கோமான்னு சொன்னதும் ஹீரோயின் சரி வச்சிட்டு போங்க நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் எப்பவும் போல ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு, அவன் அந்த ஷூஸை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாளான்னு கேட்கவும் இல்ல மச்சான் அவ அப்படி பண்ணுவான் தான் நானும் நினைச்சேன், ஆனா அவ அன்னைக்கு ஷூஸ் போட்டுட்டு தாண்டா எங்க பார்த்தாலும் போயிட்டு இருந்தான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த மால்ல ஷூஸ் போட்டு நடந்து போயிட்டு இருப்பா. ஹீரோ அதை பார்த்துட்டு அவனோட செக்ரட்டரி கிட்ட ஹீரோயின் இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்காள்னு சொல்லிட்டு இருக்கவும் அவனும் ஆமான்னு சொல்லிட்டு டேவிடும் ஹீரோயினும் இப்பெல்லாம் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோட மூஞ்சி மாறிடுது. அவங்க ஹெஸ்ரினா சிலையை இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கொண்டு வரதுக்காக தாண்டா டெய்லி மீட் பண்றாங்கன்னு சொல்றான். இல்ல பாஸ் பட் அவங்க டெய்லி மீட் பண்ணி காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க, ஒன்னா தான் எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் ஒர்க் பண்றவங்க அங்க கூட மீட்டிங் கண்டக்ட் பண்ணிப்பாங்கடா, இதெல்லாம் நார்மல் தானே சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா இந்த டேவிட் ஹீரோயின் கிட்ட சிரிச்சுக்கிட்டே இந்த முடியை சரி பண்ணி விடுறான். ஹீரோ அதை பார்த்ததும் அவன் செக்ரட்டரி கிட்ட ஹீரோயினுக்கு அவளோட முடியை டச் பண்ணாலே பிடிக்காது, இப்ப பாரு அவ எப்படி கோவப்பட போறான்னு சொன்னதும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவனும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே பேசிட்டு இருக்கான். அவன் அப்படிலாம் சொன்னது கேட்டதும் அவன் ஃப்ரெண்டு நீ என்ன அவன் மேல பொசிட்டிவ் ஆகுறியான்னு கேக்குறா. ஏய் நான் ஏன்டா பொசிட்டிவ் ஆக போறேன், உனக்கு பொசிட்டிவோட மீனிங் தெரியுமா, எனக்கு ஹாங்க சுத்தமா பிடிக்காது, அவ எவ கூட வேணா சுத்தட்டும் எப்படி வேணா போட்டும், அவ எப்படியோ போட்டும், நான் ஏன்டா பொசிட்டிவ் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டை சூட் பண்றதுக்கு பதிலா இலைய எடுத்து சூட் பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டு இருப்பான். இதுலயே தெரியுது அவனோட பொசிட்டிவ் லெவல் எந்த லெவலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டுன்னு அவன் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிடறான். நம்ம ஹீரோயினும் டேவிடும் ஹெர்மனை மீட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது டேவிடோட ஷூஸை பார்த்துட்டு என்ன கொஞ்சம் கூட மேட்சிங்கே இல்லாம போட்டிருக்க, நம்ம வேணா ஏதாவது ஹீல்ஸ் வாங்கி போட்டுக்கலாமான்னு கேட்பான். இல்ல வேணாம் என் ஹஸ்பண்ட் நான் ஏதாவது கீழே விழுந்துருவோன்னு சொல்லிட்டு தான் எனக்காக இந்த ஷூஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, என்ன நினைச்சு அவர் ரொம்ப ஒரி பண்ணிக்கிறாருன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அது நம்ம டேவிடுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஹெர்மனோட வீட்டுக்கு போனதும் அந்த ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க பாரு ஹெர்மன் உன்கிட்ட எது பேசினாலும் நீ குறுக்கே எதுவும் பேசாம ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணு, அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட ஒப்பீனியனை பேசு ஓகேவான்னு சொன்னதும் ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போய் ஹெர்மனை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹெர்மனுக்கு ஹீரோயின் கூட ஹெஸ்ரினா சிலையை ஓபன் பண்றதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினும் உங்களுக்கு புதுசா இன்னொரு கல்யாணம் ஆகியிருக்கிறதா கேள்விப்பட்டேன், இதை நான் உங்க ஒய்ஃப் கிட்ட மட்டும் சொன்னேன்னா அவங்க உங்களோட குழந்தையே உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க பரவாயில்லையாங்கிற மாதிரி மிரட்டுறா. இவகிட்ட எல்லாத்தையும் டேவிட் உள்ள கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். ஹெர்மன் புதுசா இன்னொரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிருக்காரு, இது மட்டும் அவரோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா ஹெர்மனுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும், அவங்க ஒய்ஃப் ஒரு லாயர், அது மட்டும் இல்லாம ரொம்ப கோவக்காரங்க, கண்டிப்பா ஹெர்மனோட குழந்தைய அவங்கள்ட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு
போயிருவாங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் அந்த விஷயத்த அவளுக்கு சாதகமா யூஸ் பண்ணி ஹெர்மனை மிரட்டி பேசிட்டு இருப்பா. ஹெர்மன் இந்த விஷயத்த கேட்டதும் இதெல்லாம் உன்னோட வேலைதானான்னு சொல்லி டேவிட பார்த்து செம்மையா முறைக்கிறாரு. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினோட கான்ட்ராக்டுக்கும் ஒத்துக்கிறாரு. தென் மீட்டிங் முடிஞ்சதும் 2 பேரும் லிஃப்ட்ல போறாங்க. அப்ப ஹீரோயின் டேவிட் கிட்ட ஹெர்மனை பாத்தியா உன் மேல செம்ம காண்டில் இருக்காருடான்னு சொல்லவும் அது எனக்கே தெரியும், அந்த ஆளுக்கு எதிராக இன்னும் நிறைய சதி வேலை பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் அது கேட்டதும் நான் பார்த்த டேவிடா நீ காலேஜ் படிக்கும் போது வேற மாதிரி இருந்த இப்ப ஆளே டோட்டலா மாறிட்டியேன்னு பேசுறா. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உன் வாயிலேருந்து கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன்ற மாதிரி சொல்றான். சரி ஏதோ ஒண்ணு எனக்கா நீ இப்ப இந்த கான்ட்ராக்டை பேசி ஓகே பண்ணி கொடுத்துருக்க, கண்டிப்பா நான் இது உனக்கு ஏதாவது ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும் டேவிட் சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்றான். தென் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ட்ரக்ல பீனட் கேக் வித்துட்டு இருப்பாங்க. ஹீரோ அதை பார்த்ததும் ஒரு பார்சல் வாங்கிக்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்டு என்னடா உன்னோட ஒய்ஃபுக்காக தான் இதை வாங்கிட்டு போறியா, நீ என்கிட்ட சொல்றப்பவே எனக்கு தெரியும்டா நீ அவன் மேல பசிவ் ஆகுற, அவளை ரொம்ப லவ் பண்றேன்ட்டு, அப்புறம் எதுக்காக நான் மாத்தி பேசுறேன்ற மாதிரி கேட்டதும் டேய் இது வெறும் பீனட் கேக்கு தான்டா, இதுக்கு ஏன்டா இவ்வளோ பில்டப் பண்றன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் அவனுக்கு மெசேஜ் பண்றா சீக்கிரமா வீட்டுக்கு வா, அவன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும், கண்டிப்பா அவனுக்கு அது பிடிக்கும்ன்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ அது என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். உடனே அவன் ஃப்ரெண்டு டே மச்சான் கங்க்ராட்ஸ்டா, எல்லா சொத்தையும் உன் பேர்ல மாத்தி எழுதிட்டா போல, அந்த விஷயத்த சொல்றதுதான் உன்னை கூப்பிடுறான்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் டே அப்படிலாம் இருக்காதுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு ரொம்ப ஆர்வமா என்ன குட் நியூஸோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேகமா போயிட்டு இருப்பான். அங்க அவளோட ரூமுக்கு போனா அவ ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோ அவகிட்ட அந்த பீனட் கேக் கொடுத்து இது உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறான். ஹீரோயின் அந்த பீனட் கேக்கை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு கவரை கொடுத்து இதை ஓபன் பண்ணி பாரு, கண்டிப்பா நீ சர்ப்ரைஸ் ஆயிடுவேன்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோவும் ரொம்ப ஆவலா அதை ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள பார்த்தா செம்ம ஷாக்கு, சொத்தை தான் எழுதி வைப்பான்னு பார்த்தா ஹீரோயினோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கான ரிப்போர்ட்டை கொடுத்து காமிக்கிறா. அந்த ரிப்போர்ட்ஸ்ல ஹீரோ பிளே கேன்சருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் பொழைக்கிறதுக்கு 51% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு அங்க கண்டிப்பா மருந்து கிடைக்கும்னு வேற சொல்லியிருக்காங்க, நாங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சீக்கிரமே குணமாயிடுவேன், எனக்கு தெரியும் நீ தான் இப்ப ரொம்ப சர்ப்ரைஸ்டா ஃபீல் பண்றேன்னு, உனக்கு ஹாப்பி தானேன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்கான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ ரொம்ப கோவமா அப்படியே கத்திக்கிட்டே கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கான். அவனோட கோவத்தை வேற எங்கேயோ காட்ட முடியாது. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கோவமா எப்பவுமே இந்த மாதிரி கிரவுண்ட்ல கத்திக்கிட்டே ஓடிட்டு இருப்பான். வீட்டுக்கு வந்ததும் டைரி ஃபுல்லா 51 எழுதிக்கிட்டே ஒருவேளை அவன் மட்டும் குணமாயிட்டானே இன்னும் 50 வருஷத்துக்கு அவங்க வீட்டுல டீம் டின்னருங்கிற பேர்ல கூப்பிட்டு சாவடிப்பாங்க, இவளும் டைம் சேவ் பண்றங்கிற பேர்ல என்ன ரொம்ப திட்டுவா, அப்புறம் நினைவு நாளுக்கு சமைக்க விட்டுருவாங்க, சரி குடிக்கலான்னு போனா அங்கேயும் 2 பேர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க, நமக்கு ஒரு நிம்மதியே இருக்காதே, இன்னும் 50 வருஷத்துக்கு நம்ம இப்படிதான் வாழணுமான்னு பயப்படுறான். இல்ல இது இனிமே சரிப்பட்டு வராது, நம்ம இனிமே டிவோர்ஸ் பிளானே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், நம்ம நேரா அந்த டிவோர்ஸ் பேப்பரை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்து டிவோர்ஸ் வாங்கிட வேண்டியதான்னு யோசிச்சு பாக்குறான். ஹீரோயின் அந்த டிவோர்ஸ் பேப்பரை பார்த்துட்டு இத்தனை நாள் நான் சீக்கிரம் செத்து போயிருவேன், நீ இனிமே நிம்மதியா இருக்கலாங்கிற தைரியத்துலதான் என்கிட்ட இருந்து நடிச்சிட்டு இருந்தியா, இப்ப நான் உயிரோட வந்துருவேன்னு தெரிஞ்சதும் டிவோர்ஸ் பேப்பர் தூக்கிட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து அவனை ஷூட் பண்ற மாதிரி போறா. ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டே இது நம்ம நினைச்சு பார்த்ததை விட ரொம்ப கொடூரமா இருக்கே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம தாத்தாவும் அவனோட செட்டப்பும் டென்னிஸ் தான் விளையாடிட்டு இருக்குங்க. 2 பேரும் விளையாடி முடிச்சுட்டு வர்றப்ப நம்ம போம்ஜா அவங்க கிட்ட போய் அப்பா இந்தாங்கப்பா தண்ணி குடிங்க, நான் உங்களுக்கா எடுத்துட்டு வந்தேன்ற மாதிரி சொன்னதும் நீ எதுக்கா இதெல்லாம் கொண்டு வந்திருக்க, ஏதாச்சும் பாய்சனை கலந்து கொண்டு வந்துட்டியாங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்பாரு. அப்பா நீங்க குடிங்கன்ற மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவகிட்ட ஒரு போட்டோவை காட்டி நம்ம லைஃப்ல சில பேர் வரதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருந்தோங்கிற மாதிரி அந்த செட்டப்பை பார்த்து மறைக்கிறா. உடனே நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுவா. நம்ம போம்ஜா அந்த தாத்தாவை கூப்பிட்டு வச்சு அப்பா நீங்க என் பர்த்டேக்கு எவ்வளவு கிஃப்ட் பண்ணிருக்கீங்க, என்ன எவ்வளவோ பிசினஸ் ட்ரிப்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கீங்க, நாளைக்கு என் பர்த்டே வருதுப்பா, நாளைக்கு ஃபுல்லா நீங்க ஏன் கூட தான் இருக்கணுங்கிற மாதிரி அவங்கள கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்றா. தாத்தா கத்துறாரு ஏ விடுடிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. நம்ம டேவிட் ஹீரோயினோட வீட்டுக்கு போய் ஹீரோயின் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அங்க வந்து வீக்கெண்ட்ல கூட என்ன மீட்டிங் பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டதும் ஹீரோயின் அவங்க கிட்ட ஏங்க நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா, நாங்க வேணா வெளியில போய் பேசவான்னு கேக்குறா. இல்ல பரவாயில்ல நீங்க இங்கே உட்காந்து பேசுங்க, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துக்கிறான். ஹீரோயின் அப்போ சரி ஓகே நீங்க இங்கே உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டேவிட் கிட்ட உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேக்குறா. அப்ப ஹீரோ சும்மா இல்லாம எனக்கும் ஒரு காஃபி வேணும்னு கேட்டதும் ஆனா நீங்க தான் வெறும் வயிறுல காஃபி குடிக்க மாட்டீங்களேன்னு சொல்லி பல்பாக்கி விடுறா. ஹீரோயின் காஃபி போட்டு எடுத்துட்டு வரதுக்காக போயிருப்பா. உடனே ஹீரோ டேவிட் கிட்ட அவ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறா, என்கிட்ட எப்பவுமே வெறும் வயிறுல காஃபி குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன குடிக்கவே விட மாட்டான்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருப்பான். உடனே டேவிடும் ஓ நீ அப்படி போறியா, இரு நான் வெளியிலே வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்காச்சும் பரவாயில்ல அவ கேர் பண்ணி பாத்துக்கிறா, ஆனா எப்பவுமே எந்த ஹெல்ப்னாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் வந்து கேட்பான்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நேரா ஹீரோயின் கிட்ட போய் நான் எப்பவுமே உன் ஹேரை தொட்டா கலைஞ்சிருன்னு சொல்லிட்டு கோவப்படுவல்ல, ஆனா அன்னைக்கு ஏன் டேவிட் உன்னோட ஹேரை தொடும் போது நீ சிரிச்சிட்டு இருந்த, நியாயமா பார்த்தா நீ அவன்கிட்ட கோவம் தானே பட்டிருக்கணும்னு சொல்லி பொசசிவ் ஆகுறான். ஹீரோயின் அவன்கிட்ட எந்த பதிலும் சொல்லாம போறான். ஆனா போறப்ப என்னடா இவன் பொசசிவ்
பொசசிவெல்லாம் ஆகுறான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறா. ஆனா நம்ம ஹீரோ என்னடா இவ பதிலே சொல்லாம போயிட்டாலேன்னு சோகமா இருக்கான். கார்டன்ல கூட தனியா புலம்பிட்டே நடந்துட்டு பேசிட்டு இருப்பான். அங்க விண்டோ வழியா பார்த்தா 2 பேரும் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஹீரோக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. இவன் என்ன இப்படி இவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கானேன்னு பாத்துட்டு இருப்பான். டேவிட் அவன் பாக்குறாங்கிறது தெரிஞ்சதும் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுவான். ஹீரோ உடனே இவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் விண்டோ க்ளோஸ் பண்ணிருப்பான், இருடான்னு சொல்லிட்டு கதவு கிட்ட வந்து இன்னும் ஒட்டு கேட்டுட்டு இருப்பான். சடனா பார்த்தா கதவு ஓப்பன் ஆயிரும். என்ன சொல்றது சமாளிக்கிறதுன்னு தெரியாம நான் ஜஸ்ட் இந்த பக்கம் வாக்கிங் வந்துட்டு இருந்தேன், சரி உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டு போலான்னு வந்தேன் ஹனின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். எனக்கு எதுவும் வேணாம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொன்னதும் அப்படியா சரி ஓகேன்னு சொல்லி கதவுக்கிட்டே சாஞ்சிட்டு நின்னுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினோட தம்பி இவனை தள்ளி விட்டுட்டு வேகமா டேவிட் கிட்ட ஓடுறான். நான் உங்களை நிறைய தடவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா நீங்க போன் எடுக்கவே இல்லைன்னு சொன்னதும் இல்ல என்னோட செக்ரட்டரிஸ் தான் என்னோட போன் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க, நான் இனிமே என்னோட டீம் கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட பேச சொல்றேன்னு சொன்னதும் அவன் ஒன்னே ஹாப்பியா நீங்க என்கிட்ட இவ்வளவு ஃபார்மலா எல்லாம் பேச வேணாம், என்ன உங்களோட லிட்டில் பிரதர் மாதிரி நினைச்சுக்கோங்க, நானும் கிம்மும் தான் 3 வருஷமா பேசிட்டு இருக்கோம், பட் அவன் கிட்ட க்ளோஸா பேசுறத விட உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோக்கு இன்னுமே கோவம் வருது. டேவிட் அவனை பார்த்து செம்மையா சீன் போட்டுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினோட தம்பி நாங்க பர்சனலா பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க என்ன இன்னும் போகலையான்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளியில தள்ளி கதவை சாத்திடுவான். ஹீரோக்கு அது டேவிட் முன்னாடி ரொம்ப அசிங்கமா போயிடுது. நைட்டு அவனோட ஃப்ரெண்டு கூட ஊஞ்சல் ஆடிக்கிட்டே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப அவனோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட அவ வேற உயிர் பொழைக்கிறதுக்கு 51% சான்ஸ் இருக்குன்னு சொல்ற, இப்பெல்லாம் டேவிட் கூட 2 பேரும் ஒன்னா க்ளோஸா பழக்கிறாங்கன்னு வேற சொல்ற, கண்டிப்பா டேவிட் உங்களோட லைஃப்ல வந்தது நல்லது தான்டா, அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிட்டு தப்பிச்சிடலாம்ல, இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் மச்சான்னு சொல்றான். டேய் அத்தை விடுற, அந்த பையலை பார்த்தாலே வித்தியாசமா இருக்குடா, அவன் பார்க்க ஏதோ தப்பான பையன் மாதிரி தெரியறானான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பான். சோ அப்படியே இந்த எபிசோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is bye from Blossom.